அந்த மூலையில போய் நின்றுட்டு வீடியோ எடுங்க கரெக்டா கணக்கணும் இருக்கு. இங்கிட்டு வாங்க, இருக்கட்டும் மோட்டர் அமர்த்தாதீங்க. நல்லா கிட்ட போய் போஸ் கொடுங்க அண்ணே, நல்லா கிட்ட போய் போஸ் கொடுங்க. இப்போ நாள் முழுவதும் அங்கேயே நிற்கிறாங்கல்ல, அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயே கம்பியை கையில் கொடுத்தா மன்சூர் அலியான் மாதிரி ஆகி போங்க. அதெல்லாம் மன்சூர் அலியான் செய்ய வேண்டிய வேலை. போங்கயா, நம்ம வந்தோமா பார்த்தோமா வாழ்த்து. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இது இந்த அச்சு செய்யறது டையிங், இது பேர் மோல்டிங். ஃபவுண்டரி இருக்குல்ல, ஃபவுண்டரி டெக்னாலஜியில் படிப்பாங்க. அது மெல்டிங், பிரியாணி அது மெல்டிங்கு, இது மோல்டிங்கு. இதில் ஊற்றுறதுக்கு பேர் போரிங்கு. தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் ஃபவுண்டரிஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் நிறையா ஃபவுண்டரிஸ் எல்லாம் இருக்கேன். எங்கள் அண்ணன் ஃபவுண்டரி டெக்னாலஜி தான் படித்தார். என் கூட பிறந்த அண்ணன் அண்ணன் வந்து ஃபவுண்டரி டெக்னாலஜி படித்தார் கேஸ்டிங் கம்பெனில எல்லாம். அதனால் அதை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். போய் வேடிக்கை பார்க்க போகும்ல, அதனால் இந்த மண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மங்களூர்லேருந்து வரும். இந்த உங்களுக்கு இந்த மண் எங்கேருந்து வருது? நம்ம ஆத்து சைடு அள்ளிடுறது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இல்லை, எத்தனை பீஸ் செய்வீங்க? ஒரு நாளைக்கு 20 பீஸ் செஞ்சுருவீங்க. 20 பீஸ் செஞ்சுருவீங்க. ஆளுக்கு 20. எவ்வளவு சம்பளம்? ஒரு பீஸ் செஞ்சால் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 800 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 800 சம்பாதிக்கிறீங்க. வேலைக்கு வந்தால் தான் சம்பளம். சரி, இப்போ நாங்கள் இருக்கோம். இப்போ நாமதூர் கட்சி ஜெயிச்சிட்டா, தம்பி ஒரு நிமிஷம், நாமதூர் கட்சி ஜெயிச்சிருது. நாமதூர் கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு எதாவது செய்ய நினச்சா, இந்த தொழில் இருக்குது, இந்த தொழிலில் என்னென்ன கஷ்டம் தெரியும், இந்த தொழிலில் என்னென்ன கஷ்டம் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே தெரியும். நாங்கள் ஜெயிச்சு வந்துடுறோம், எம்எல்ஏ ஆயிடுறோம். ஆனதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 10 லட்சம் ரூபா வட்டியில்லா கடன் அரசாங்க சார்பாக இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா வட்டியில்லா கடன், 50 லட்ச ரூபா வட்டியில்லா கடன், ஒரு 1 கோடி ரூபா வட்டியில்லா கடன், எது வேணாலும் வச்சுக்க. இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஆம்பளையாள் பேரில் கொடுத்தாக்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, பெண்கள் தொழிலில் வரணும் அப்படிங்கிற. அதாவது பெண்கள் வந்து இது மாதிரியான புவிசார் குறியீடு எடுத்த தொழில்களுக்கெல்லாம் வரணும், பெண்களும் தொழில் அதிபர் ஆகணுங்கிறத 2 வகையாக பிரிக்கிறோம். ஆண்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுத்தால், ஆண்கள் முதலாளியாக இருந்து 10 லட்ச ரூபா கடன் கொடுத்தால், நீங்கள் சரியாக உங்களுடைய கடன், வட்டி இல்லாத கடன், சரியாக கடனை கட்டிக்கிட்டே இருக்கீங்க மாதம். அந்த கடனில் 75% 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, 7 லட்ச ரூபா கட்டிட்டா மிச்சம் 3 லட்ச ரூபா தள்ளுபடி. இதே பெண்கள் ஓனராக இருந்தால் 10 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, வட்டியில்லா கடன் சரியாக கட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா 5 லட்ச ரூபாயோட மிச்சம் 5 லட்ச ரூபா தள்ளுபடி. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா? அப்போ உங்கள் தொழிலுக்கு வட்டியில்லா கடன் கிடைக்குது. அந்த கடனையும் நல்லா கட்டுறீங்கன்னா தள்ளுபடி இருக்குது. அப்போ உங்கள் தொழில் சிறக்குமா? இந்த தொழில் முடியுமா? இதை உலக அளவில் கொண்டு சேர்க்க முடியுமா? இதை ஏற்றுமதி, உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த விளக்கு செய்கிற கிடைக்கும். ஆனால் இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கும். இந்த ஊரினுடைய விளக்கிற்கு ஒரு வகையான தனித்தன்மை இருக்குது, தனித்துவம் இருக்கும். அப்போ அதை செய்யும்போது வாகை குளம் விளக்கு புவிசார் குறியீடு பெற்றது. புவிசார் குறியீடு பெற்ற அந்த வாகை குளத்தில் இந்தந்த நிறுவனங்கள் இருக்குது. இவங்க நேரடியாக ஏற்றுமதி செய்கிறாங்க. தேவையான தொடர்புன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றலாம். இப்படி நாங்கள் செய்யலாம்னு எங்கள்கிட்ட திட்டம் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, மருத்துவம் சார்ந்து என்ன வேணும், இது மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள். மக்களுக்கு இது பண்ணி கொடுக்க, நம்ம தொழிலாளருக்கு இதை பண்ணி கொடுக்க நேரடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா வேற என்ன தேவை இருக்குது? இதே நல்ல சலுகை தான். ஏதாவது கேளுங்க, ஏதாவது செயின் வாங்கி கொடுங்க, மோதிரம் வாங்கி கொடுங்க, 8000 ரூபா டோக்கனு. அது மாதிரி ஆட்டை கேட்குறேன், அண்ணன் தானே கேட்குறேன். அது மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? காசு போதும், உழைக்கிறேன், பரவாயில்ல, நல்ல மனசு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எப்படி உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு, இதை வச்சு இந்த தொழிலை டெவலப் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பாதிக்கிற நீங்கள் 2000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் 2000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரணும். இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் உங்களுடைய தொழில் போயிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி. அந்த கல்வி தரமானதாக சமமானதாக இருக்கணும். என் பிள்ளையும் எம்எல்ஏ வேட்பாளரோட பிள்ளையும், எம்எல்ஏவா ஜெயிக்கிறவரோட பிள்ளையும், அமைச்சரோட பிள்ளையும், முதலமைச்சரோட பிள்ளையும் எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், ஒரே மாதிரியான கல்லூரியில் படிக்கணும், ஒரே மாதிரியான மருத்துவமனைக்கு போகணும். அந்த அளவுக்கு தரமான கல்வி, மருத்துவமனை மட்டும்தான் இலவசம், குடிநீர் இலவசம். இதை தவிர எதுவுமே இல்லை. இதைத்தான் நாங்கள் செய்வோம். கவலைப்படாமல் நீங்கள் பாருங்கள். எங்களால் நாங்கள்
நாங்கள் வெற்றி பெற்று உறுதியாக வருவோம், வந்தோடனே செய்கிறோம். வெற்றி பெறாவிட்டால் இதெல்லாம் செய்ய சொல்லி போராடுவோம். எங்களை போராட வச்சுறாங்க தொடர்ச்சியாக. கண்டிப்பாக தாமிரபரணி தண்ணி கொடுங்க. தண்ணி வந்து இங்கே அதிகமாக கிடைக்க முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் பெரிய தாமிரபரணி தண்ணியை பூரா வாரத்தில் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நாள் கிடைக்கும். 20 நாளைக்கு ஒரு இங்கேருந்து தாமிரபரணி கிட்டக்க இருக்கிறது எத்தனை கிலோமீட்டர்? கொஞ்சம் போனால் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட இருக்காது. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட வை. 5 கிலோமீட்டர்ல தாமிரபரணி தண்ணியை கொண்டாட முடியல. ஆனால் அந்த தாமிரபரணி தண்ணியை கொக்கோகோலா கம்பெனிக்காரன் இங்கே இருக்கக்கூடிய சிப்காட்டில் இருந்து ஆட்டையை போட்டு எங்கண்ணா கங்கை கொண்டாடில் இருக்க சிப்காட்டில் ஆட்டையை போட்டு கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க தண்ணியை. புரியுதா? இது காரணம் நீங்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா நம்ம மக்கள். நான் உங்களை சொல்லல, பொதுவாக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா? ஓட்டை போட்டதுனால ஜெயிச்சு வர்ற எம்எல்ஏ அமைச்சரும் கொக்கோகோலா கம்பெனி காவிரியை வித்துடுறான், பாலாரை வித்துடுறான், முல்லை பெரியாரை வித்துடுறான், இந்த பக்கம் தாமிரபரணியை வித்துடுறான், நதிநீரை வித்துடுறான், அதில் இருக்க மணல் அள்ளி வித்துடுறான், கல்குவாரி வித்துறான், கனிம வளங்களை ஆட்டையை போட்டு விற்கிறக்கான காரணம் நாம காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. அதை தவிர்ங்க இதை பூரா மாற்ற முடியும். ஒருவேளை நாங்கள் ஜெயிக்காட்டியும் கூட இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்க போராடுவோம். ஆனால் உறுதியாக ஜெயிச்சுடுவோம். தடவை நீங்கள் ஓட்டு போடுங்க. விவசாய சின்ன 3வது இடத்துல இருக்கு. நமக்கு தண்ணி உறுதியாக பண்ணி தருவோம். நான் மற்றவங்கள மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்கறது கிடையாது. ஜெயிச்சா செய்கிறேன், ஜெயிக்கல செய்யறதுக்கு போராடுறேன். மறந்துடக்கூடாது. இவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோ. போயிட்டு வரவா? பயிற்சி. நீங்கள் தான் ஓனரு. இப்போ நான் பேசின கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு தொழிலாளி, அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு, அவருடைய தேவையை சொல்கிறாரு. ஒரு முதலாளியாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது? இப்போ நான் சொன்னது கேட்டுச்சா? என்னென்ன முதலாளியாக இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த தொழில் இருக்கா? இந்த தொழிலுக்கு உங்களுக்கு இந்த இடம் பத்தாது. இதுக்கு பதிலாக அரசாங்கமே ஒரு சிப்கார்டு எப்படியோ அது மாதிரி உள்ளூர்காரங்க மட்டும் கொடுக்குற சிப்கார்டு, உள்ளூர்காரங்களுக்கு வாகை குளத்துக்காரங்களுக்கு வாகை குளத்தில் ஒரு சிப்கார்டு, அந்த சிப்கார்டு ஒரு 100 ஏக்கர் வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த தொழில் எவ்வளவோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்படுத்தணும். ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வாகை குளத்தில் 100 ஏக்கர் சிப்கார்டு, 100 ஏக்கரை 5 ஏக்கரா 2 ஏக்கரா ஒவ்வொரு ஏக்கரா தனித்தனியாக பிரிச்சுருவோம். இது மாதிரி பெரிய பெரிய செட்டு. இந்த செட்டுகளில் இப்போ இது மெல்டிங் இருக்குது, மெல்டிங் டிபார்ட்மெண்ட் தனி. அந்த பக்கம் கிரைண்டிங் இருக்குது, அரைக்கிறது, மேலே பாலிஷ் போடுறது, கிரைண்டிங் டிபார்ட்மெண்ட் தனி. இந்த மாதிரி மோல்டிங் டிபார்ட்மெண்ட் தனி. இப்படி தனித்தனியாக இடம் போட உங்களுக்கு 1 ஏக்கர் இருந்தால் கரெக்டாக இருக்குமா? 1 ஏக்கரில் பெரிய செட்டு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல திறந்த வெளி. இதுக்கு திறந்த வெளி தேவை, அது காற்றோட்டம் தேவை. புரியுதுங்களா? இப்படி வகை வகையாக உங்களுக்கு இடத்த பிரித்து கொடுத்து செட்டும் போட்டு கொடுத்து தேவையான தண்ணீர், தேவையான வெளியில் போனால் மரத்து நிழல், குடிநீர், மரத்து நிழல், வாகன பார்க்கிங்கு எல்லாத்துக்கும் ஒரு செட்டப்பாக போட்டு இந்த வாகை குள விளக்கு 100 ஏக்கரில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி. உங்களை மாதிரி 100 ஓனர் வச்சா எப்படி இருக்கும்? நான் சொல்ல வருவீங்களா? இப்போ இங்கே இருக்கிறீங்க, இதுலேருந்து ஒரு நச்சு பொருள் வெளியேறும், தூசியில் கலக்கும், இங்கே பக்கத்தில் குடியிருப்பு இருக்குது. அப்போ இது கூட ஒரு தொல்லையாக இருக்கும். இதுக்கு பதிலாக உங்களுக்கு நகர்ப்புறத்தோட இதே வாகை குளத்தில் நன்றிப்பா நன்றி. ஆனால் என்னைய மாதிரி எல்லா பேரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தியா? எல்லாருக்கும் வாங்கியிருக்கியா? நன்றி. உன் பேர் என்ன? சசிகுமார். சசிகுமார் இங்கே கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஏன்னா கலர் கொடுக்குறீன்ற பேரில் கஷ்டப்பட்டு கத்துற வீடியோ மறைச்சிடுறீங்க. முதல் அண்ணன் கேமராமேனுக்கு ஒன்று கொடுங்க, இல்லாட்டி போட்டா ஒழுங்காக எடுக்க மாட்டேன் மனுஷன். முதல் கேமராமேனை கொடுத்து கரெக்ட் பண்ணி வைங்க. ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் இதை மாற்றி கொடுக்குறாங்க. கேமராமேன் கொடுத்து அதை வாங்கிடுறாங்கிட்டு அதை கூட கொடுத்துரு. இதை வேற வச்சிரு, நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு பன்னீரே கொடுத்துரு, வெள்ளை கலரை. அப்போ அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு பெரிய சிப்கார்டு, அது இந்த வாகை குளத்துக்கு மட்டும். அந்த வாகை குளத்தோட சிப்கார்டில் இந்த விளக்கு தொழில், குத்து விளக்கு தொழில் மட்டும். இந்த குத்து விளக்கு தொழில் சிறக்கிறதுக்கும் ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு பண்ணுறதுக்கும் ஏற்பாடுகளை பண்ணி தர்றதுக்கான திட்டமிடல் கனவு எங்கள்கிட்ட இருக்கு. செயல்படுத்துகிற உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் வெற்றி பெற்றால் தான் செயல்படுத்த முடியும். நாங்கள் வெற்றி பெறனா நீங்கள் வாக்களிக்கணும். மறந்துடாமல் வாக்களிங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு ஓனராக இருந்தது இங்கே வருங்க. சிப்கார்டு இங்கே பாருங்க, 100 ஏக்கரில் சிப்கார்டு. அதில் ஒவ்வொரு ஏக்கர் ஒவ்வொரு தொழிலாக இருக்குது. பொதுவான ஏக்கர் உள்ளே பார்க் இருக்கும், உள்ளேயே ஒவ்வொரு கம்பெனிக்கு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி பூராமே மரம் இருக்கும். அது புங்க மரம் மாதிரியான மரங்கள், ஆலமரம், அரச மரம், புங்க மரம். புங்க மரத்துக்கு கீழே வட்டமாக உட்காரதுக்கான அதாவது சிமெண்ட்டில் செஞ்ச பலகைகள் இது எல்லாமே இருக்கும். அதாவது ஸ்டோன் பெஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ வேலை பார்க்குறீங்க, டீ குடிக்கலாம், இங்கே வெளியில் போய் மரத்தில் உட்காரலாம். ஒரு நேரம் கரண்ட் இல்லை, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும், வெளியே போய் உட்காரலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரியான அமைப்புகளை பூரா, கனவுகளை வச்சிருக்க திட்டமிடல்களை பூரா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதே தான் மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு, இதே தான் சாமி சிலை செய்கிறவங்களுக்கு, இதே தான் 10 மட பாய் செய்கிறவங்களுக்கு, இதே தான் பம்பரக்கட்டை செய்கிறாங்கல்ல செப்பு சாமான், இது இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் அவரவர் தொழிலை அவரவர் பகுதியிலேயே விரிவடைய வச்சு இங்கேருந்து மெட்ராஸுக்கு வேலைக்கு போகிறேன், பெங்களூருக்கு வேலைக்கு போகிறேன், அரமநாடுக்கு வேலைக்கு போகிறேன், ஒட்டக மேய்க்க, இவனை பூராது இதே ஊரில் வேலை கொடுக்குறோம். இந்த குத்து விளக்கு இந்தியாவில் பல இடங்களை செய்யுது. ஆனால் புவிசார் குறியீடு இங்கே தான் வாங்கியிருக்கோம். அப்போ புவிசார் குறியீடு வாங்கின இந்த ஊரை இன்னும் டெவலப் பண்ணுவது, இன்னும் உலக அளவில் இந்த விளக்கு போய் சேரும். மற்ற ஊரில் செய்கிறத விட இங்கேருந்து வாங்கி கொண்டு விற்க ஆரம்பிச்சிடும்.
இதை நம்ம செய்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் தேவைகள் இருக்கா? இப்போ எங்களுக்கு தேவையான விஷயம் இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் திட்டத்தில் சொல்லிட்டீங்க. படிப்பு இலவசம், குடிநீர் இலவசம், படிப்பு இல்லை இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு தேவைன்னா இப்போ இந்த வேலைக்கு வந்து ஆள் கிடையாது, வேலை ஆள் கிடையாது. இப்போ நாங்கள் பார்த்தாலுமே தொழிலில் நடத்தணும்னு நினச்சாலுமே ஆள் இல்லைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கு ஆள் தான். ஐயா ஒரு நிமிஷம் பயிற்சி கொடுத்து நீ அமைதியாக இருக்கலைன்னு வச்சுக்க, ஆள் தான் தேவை. இப்போ ஆள் இல்லாமல் தான் தொழில் வந்து ரொம்ப கரண்ட் கொஞ்சம் இருக்குது. மின்சாரம் கரண்ட் ஐயா இப்போ நம்ம சொன்னோம்ல, நான் அன்னைக்கு சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய 100 ஏக்கர் அளவில் சிப்காட், அந்த சிப்காட்டில் வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு வேற தொழிலுக்கு அனுமதி கிடையாது. வெறும் வாகைக்குள விளக்குனா வாகைக்குள விளக்குக்காரங்க மட்டும்தான். அது இந்த ஊரில் இருக்க தமிழ் தொழிலாளர்கள் மட்டும்தான் முதலாளி. அங்கே தண்ணீரை மாசுபடுத்தக்கூடாது. மின்சாரம் என்பது தனியாக அரசாங்கம் கொண்டாடாது. அங்கேயே ஒவ்வொரு ஃபேக்ட்ரி, ஒவ்வொரு ஏக்கரில் ஃபேக்ட்ரி ஒவ்வொரு ஓனருக்கு தனித்தனியாக கட்டி கொடுக்குறோம். அதுக்கு குறைஞ்சபட்ச வாடகை வாங்குறோம். அந்த வாடகையின் மூலமாக அந்த இடத்துக்கான இதை கழிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு தொழிலாளர் இருக்கார், 1 ஏக்கர் அவர் நல்லபடியாக நடத்திக்கிட்டே இருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தாவாக அந்த இடத்துக்கு ஒரு தொகை வாங்கிடுவோம், அந்த செட்டுக்கு ஒரு தொகை வாங்கிடுவோம். இது எப்படின்னா மானிய விலையில தான், குறைந்த விலை, செட்டுக்கும் குறைஞ்ச விலை, இடத்துக்கும் குறைஞ்ச விலை, மற்ற அதை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் குறைஞ்ச விலை. இதை 100 ஏக்கர் 100 முதலாளி கொடுக்குறோம். 100 முதலாளிக்கு பொதுவான இடம் வைக்கிறோம். எல்லாமே இது எல்லாருக்குமே தனித்தனியாக காலப்போக்கில் அவர்களுக்கு பேரில் அந்த தொழிற்சாலை வந்துடும். நீ வாடகைக்கு இருக்க மாதிரி குத்தகைக்கு இருக்க மாதிரி காலப்போக்கில் அவருக்கே அந்த தொழிற்சாலை உரிமையாயிரும். அப்போ அதை செய்கிறோம். சரிங்களா? இந்த வேலைக்காகத்தான் நம்ம இதுகளை புறமே சொல்கிறோம். அதோட சேர்த்து மின்சாரம் என்பது தற்சார்பு மின்சாரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த கிரைண்டிங்கை மட்டும் இருந்துட்டு போகுது. அந்த அந்த மேலே பூராமே செட்டு போகிறோம்ல, செட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க செட்டுக்கு மேலே முழுக்க சோலார் பேனல் தகடுகளை வச்சுருவோம். பகல் நேரங்களில் சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் நிறைய மின்சாரம் வருமா? இப்போ பகலில் 100 ஏக்கர் 100 ஆலை போடுறோம். 100 ஏக்கர் இருக்குது. 100 ஏக்கரில் ஒரு 80 ஆலை போடுறோம்னு வச்சுக்க, இடையில இடமெல்லாம் விட்டு 80 ஆலை போடுறோம்னு வச்சுங்க. 80 ஆலைக்கு மேலே இருக்கிற இடங்களில் பூராமே பூரா சூரிய ஒளி தகட வச்சுருவோம். அப்போ அதில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை பூரா நீங்கள் பயன்படுத்துவீங்க. எக்ஸஸாக நிறைய மின்சாரம் வந்துச்சுன்னா மிச்சத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. போஸ்ட் மரம் மூலமாக கிராமங்களுக்கு போயிட்டே இருக்கும். இரவு நேரங்களில் உங்களுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காது. அப்போதைக்கு அந்த மின்சாரத்தை நீங்கள் திரும்பவும் வாங்கிக்கலாம் அரசாங்கத்திலேருந்து. அது எல்லாமே மீட்டரில் கால்குலேட் ஆகும். நீங்கள் எவ்வளோ மின்சாரம் அரசாங்கத்துக்கு கொடுத்துறீங்க அது காசு, அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ எடுத்துறீங்க அது மானியத்தில் காசு. நீங்கள் எவ்வளோ விலை கொடுக்குறீங்களோ அதே விலைக்கு அரசாங்கத்திலேருந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஒன்று. இதே மாதிரி காற்றாலை மின்சாரம், அங்கெங்கே காற்றாலை வைக்கிறான். இப்போ காற்றாலை வைக்கிறனால எந்த நஷ்டம் வர போகிறோம், உயரமாக போயிடுது. கீழே இருந்து சின்ன புங்க மரம் வச்சுக்கலாம். அப்போ கீழே இலைப்பாறுவதற்கான இடம் காற்றாலை மேலே போயிடும். அப்போ உங்கள் பகுதியிலேயே காற்றாலையும் வச்சுருவோம். இந்த பகுதி இந்த பெரிய விண்டுமில், இந்த பகுதியினுடைய காற்றின் வேகம் எவ்வளவோ அந்த காற்றின் வேகத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன விண்டுமில். இந்த பகுதியில் சூரிய ஒளி எந்த அளவிற்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூரிய ஒளி தகடுகள் பெரிய ஃபேக்டரி மேலே. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருப்பெரியனா உயரமான இடம் தான் போடணும். அப்போ உயரமான புகை போக்கி வச்சு போடுற இடத்துல உயரமான கட்டிடங்களை கீழே மேலே வந்து நீங்கள் சூரிய ஒளி தகடாக வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு மின்சாரம் இயல்பாகவே இயற்கையாகவே இலவசமாக கிடைக்குது. எக்ஸஸாக வர்ற அதாவது அதிகப்படியான உபரி மின்சாரத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துறீங்க. அந்த உபரி மின்சாரத்தை இரவு நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் மின்சாரத்துக்கானது. இதே உங்களுக்கு ஆற்று நீர் இங்கே தண்ணீராக வரும். உங்களுக்கு பெரிய இங்கே தண்ணீர் சுத்திகரிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி போக இந்த சிப்காட்டில் அந்த தண்ணியை சுத்திகரித்து இந்த சிப்காட்டில் இருக்க பாருங்க மரங்கள், இந்த மரங்களுக்கே அந்த தண்ணீரை பாய்ச்சிக்கலாம். வீணாகக்கூடாது, மீண்டும் ஆற்றுல கலக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த தொழிற்சாலை பேசுகிறது. பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றதெல்லாம் நிறைய நாங்கள் பேசியிருக்கோம். இந்த வாகைக்குள விளக்குக்கு நம்ம சொல்கிற திட்டமிடல் இதுதான். இதெல்லாம் எங்களுடைய கனவு. இப்போ நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரு ஊருக்குள்ளே வர்ற வாகைக்குளத்துக்குள்ள வர்ற மக்கள் குடியிருக்கிற தொழிற்சாலை இருக்காது. மக்கள் குடியிருக்கிறதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஆத்தோரத்தில் ஒரு 100 ஏக்கர் நான் சொன்னது மாதிரி என்ன செட்டப் உள்ள நுழைவீங்க. மக்கள் வந்து வர்றதுக்கு, இலைப்பாறதுக்கு, உட்கார்றதுக்கு இந்த மாதிரியான மரங்கள், பார்க்கு எல்லாமே இருக்கும். அங்கங்கே ஒவ்வொரு ஃபேக்டரி இடையில கேப் இருக்கும். இந்த ஃபேக்டரியோட ஆட்கள் இடையில போய் அந்த இருக்கக்கூடிய, அதாவது 2 ஃபேக்டரி நடுவில் மரங்களாக பூஞ்சோலை மாதிரி பார்க்க மாதிரி இருக்கும். ஒரு 20 மரங்கள் இருந்தால் போதும். அடர்த்தியான மரங்கள், அடர் நடவு, மியாவாக்கி முறைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அடர் நடவுல மரங்கள் இருப்போம். ஒரு ஃபேக்டரி இன்னொரு ஃபேக்டரி இடையில அங்கே சுற்றி உட்கார்றதுக்கு சிமெண்ட்லேயே செஞ்ச கல் மாதிரி போட்டிருப்போம். நீங்கள் வாட்டுக்கு போய் உட்காரலாம், சாப்பிடலாம், ஓய்வு எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். ஒரு ஃபோன் வரும், அமைதியாக போய் உட்காந்து பேசலாம், வீட்டுக்கார மாட்ட சண்டை ஓடலாம், ஜாலியாக உட்காந்து எண்ணெயில் உட்காந்து சண்டை ஓடலாம். அப்படி ஒரு இடம். புரியுதா? ஒருவேளை வீட்டுக்கார மாட்ட லவ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும்போது போய் உட்காந்து ஆமாண்ணே வேலையை பார்த்துக்கிட்டு வெந்து நொந்து போயிருப்பான். அப்போ வீட்டுக்காரமா கால் பண்ணிப்பா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்னமா கஷ்டப்படுறியா, அப்படி பேசினாங்க. அது கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கும்ல. வேகாத வேலை பார்க்குறேன்ட்டு மனைவி கல்யாணம் ஆகாத காதலிட்டே பேச கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கும். அப்படி போய் பார்க்கில் உட்காந்து அழகாக பேசிட்டு திரும்ப வேலைக்கு வந்துடலாம். இப்போ இந்த தூசி வெளியேறும். பக்கத்தில் வர குடியிருக்கிறவங்க இந்த ஹீட்டு பூரா அவங்களுக்கு இருக்குமா, நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த தூசி பூரா அவங்களுக்கு போகுமா, சுவாச நோய் வருமா. அப்போ தொழிற்சாலைகள் தனி, தொழிற்கூடங்கள் தனி, இங்கே இருக்கக்கூடிய வாழ்விடங்கள் தனி. இதை பூரா பண்ணிடுறோம். இந்த தொழிற்சாலைகள்ங்கிறது எந்த விதத்திலையும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதே நேரம் இந்த தொழிற்சாலைங்கிறது இந்த தொழிலை மேம்படுத்த, இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது. தம்பி சொல்றாரு எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு. நான் சொல்றது மாதிரியான கட்டமைப்பை கொண்டாந்துட்டோம்னா இந்த வேலைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இந்த வேலை ஏன் தெரியுமா வரதில்ல? இப்போ படித்த பையன் இந்த பையன் வர்றா, அப்படி எப்படி பார்த்தாலும் 7 வயசு பையன். இன்னும் அடுத்த தலைமுறை இவன் தான் இந்த தொழிலை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இவன் இந்த தொழிலுக்கு வர்றானா இந்த வெக்க நம்ம படிக்கலையே, படிக்காதனால கஷ்டப்பட்டு இப்படி வந்துடும். ஐயா பிஇ எம்இ முடிச்சவன், எம்டெக் முடிச்சவன் இந்த தொழிலில் ஃபவுண்டரி டெக்னாலஜி
காலேஜில் படிச்சுட்டு லட்சக்கணக்கில் சம்பளத்துக்கு போய் அங்கே ஷூவை மாட்டிக்கிட்டு ஃபேக்ட்ரியில் போய் ஃபவுண்டரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? படித்தவனு இந்த வேலையை தான் பார்க்க போகிறேன். நம்ம படிக்காட்டி பரவாயில்ல, இது ஒரு வகையான தொழில். இந்த தொழிலை எப்படி மேம்படுத்தன்னு இருக்கு. நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், தேவையான அளவிற்கு பெரிய அளவில் இடம், அந்த இடத்துலேயே செட்டு, இந்த இடத்துக்கு செட்டுக்கு எல்லாமே குறைந்தபட்ச வாடகை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை நலிவடைஞ்சு போயிருக்கேன்னா உனக்கான இலவச அதாவது வட்டியில்லா கடன், வட்டியில்லா கடனை சரியாக கட்டுறேன்னா 10 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கடன் வாங்குற, வட்டி இல்லாத கடன் கட்டிக்கிட்டே இருக்க 50 லட்ச ரூபா சரியாக கட்டுற, மிச்சம் 50 லட்சம் தள்ளுபடி. இது போகிறதுக்கு மின்சாரம் உனக்கு இலவசமாக கிடைக்குது, அது அரசாங்கமே கொடுத்துருது. கட்டடங்கள் இலவசம் கிடையாது, அரசாங்கமே கொடுத்துருது. இடம் இலவசமாக கொடுக்குது, அரசாங்கம் கொடுத்துருது. தண்ணீர் வசதி கொடுத்துருது. ஒவ்வொரு ஃபேக்டரி கடையில் பார்க்க கொடுத்துருது. இதை பூரா செஞ்சுட்டு காலப்போக்கில் இலவசமாக கொடுத்தோம்னு ஆயிரக்கூடாதுக்காக நீ முன்னேறி வந்ததுக்கப்புறம் இந்த செட்டுக்குள்ள வர்ற 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு ஒரு தொகை, வாடகை இல்லை தொகை, அந்த தொகையை கழிச்சிட்டு வர இடத்த வந்து ஒரு 10 வருஷத்துல நீ தொகையை கழிச்சிட்டேன்னா இந்த வருஷம் இடம் போடுவோம். இந்த இடத்துக்கு இவ்வளவு மதிப்புங்க, இந்த செட்டுக்கு இவ்வளவு மதிப்புங்க, சுற்றி இருக்க பார்க்கிங் இவ்வளவு மதிப்புங்க, ஒட்டுமொத்த ஃபேக்டரியை சேர்த்து இவ்வளவு ஆகுதுங்க. அது அரசாங்கம் இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்த இடம் எல்லாரும் சேர்த்து 25 லட்சம் வருதுன்னு வச்சுக்க, அரசாங்கம் பாதி போடுதுங்க. 5 லட்சம் ரூபா அரசாங்கம் போடு, 10 லட்சம் நீ போடு, இடம் உனக்கே வந்துடும். அப்போ அவருக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த இடத்துல வாகைக்குள்ள விளக்கு மட்டும்தான் தயாரிக்கணும். வேற அந்த அங்கே 10 மட பாயா, 10 மட பாய் இங்கே வரக்கூடாது, 10 மட பாய்க்கு அங்கேயே செய்வோம். அதே மாதிரியே செப்பு சாமான் அங்கேயே செய்வோம். இப்படியான திட்டமிடலை செஞ்சோம்னா இந்த தொழில் நலிவடையாது. மேலும் இந்த தொழிலை சரியா பண்ணும்போது இந்த மாதிரி கேமராமேனை கூட்டியாந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் போட்டோம்னா உலக அளவில் போய் சேரும். அப்போ உற்பத்தி பொருளை பெருக்க முடியும். உற்பத்தியை வெளிநாடுகளில் ஏற்றுமதி செஞ்சு உற்பத்தி பொருளை நிறைய சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் அதிகமாக கொடுக்க முடியும். சம்பளம் அதிகம் கிடைச்சாக்க இந்த மாதிரி சின்ன பசங்க அடுத்த தலைமுறை வேலைக்கு வந்துடும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது, வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்காது. புரியுதுங்களா? சம்பளம் தான் காரணம். இப்போ இந்த பையனுக்கு 800 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா மாதம் 60,000 ரூபாய் ஆயிடுது. 60,000 ரூபாயில் ஒரு 2 நாள் லீவ் போட்டேன்னு வச்சாலும் கூட ஒரு 55,000 50,000 வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு 4 நாள் லீவ் விட்டாலும் 50,000, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் 50,000 வந்துடும். 50,000 இவனுக்கு பத்தாதா? இவன் 1 லட்ச ரூபா சென்னையில் போய் வாங்குறது 50,000 ரூபா வாகனத்தில் வாங்கிட்டு பொண்டாட்டியோட ஆத்தா பரோட சந்தோஷமா வாழ்ந்துடலாம். இதே நம்மளுடைய திட்டமிடல். போதுமா? சரியா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? போதுமா? முடிஞ்சா? கலர் குடிக்கிறீங்களா? போய்ட்டு நானே குடிச்சுக்கிறவா? நன்றி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னா இன்னொரு கல்யாணம் ஆக வாழ்த்துக்கள். ஏற்கனவே நன்றி நன்றி. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களோ? ரைட்டு, நன்றி. போய்ட்டு வா, வாங்க போவோம். அடுத்த செக்ஷன் போய் தம்பி ஃபேன் முடிச்ச குண்டு